இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால்டு எக் மசாலா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகு, அப்புறம் கொஞ்சம் போல் மல்லிக்கீரை. தேவையான பொடிகள்: 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ பாயில் எக் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு தேவைக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போடணும். சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே 3 பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டோன்னே வெங்காயம் போடணும். கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சட்டுன்னு வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சோல உப்பு சேர்த்துக்கிடணும். அப்போ சட்டுன்னு வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் முதல்ல சொல்லல, மறந்துட்டு. நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி விழுதை அப்படியே ஊற்றிடுவோம். தக்காளி நம்ம தக்காளி ஊற்றியாச்சு. தக்காளி கொஞ்சம் குக்கான பிறகு பொடிகளை தான் சேர்த்துறணும். தக்காளி நல்லா குக்கான உடனே 1 ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லா பொடியும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இந்த பொடியிலோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு வேண்டி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டுற வேண்டியதுதான். தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் குக் ஆகிறதுக்கு வேண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி போடலாம். இப்போ பொடி தக்காளி விழுதெல்லாம் போட்டு நல்லா குக் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாட்டு நம்ம முட்டையெல்லாம் போட்டுடலாம். முட்டை போடும்போது கட் பண்ணி போட்டோன்னா உள்ளாடி மசாலாலாம் நல்லா இறங்கும். அதனால் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். முட்டையெல்லாம் போட்டோன்னே முட்டை 5 நிமிஷம் குக் ஆகிறதுக்காண்டி மூடி போட்டுடலாம். இப்போ திறந்து பார்ப்போம். முட்டை நல்லா குக் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாயில் எக் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு. இதை மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.